தெய்வ கிருபையினாலே இந்த ஆராதனையிலே நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்னவென்றால், எபிரேயருக்கு பவுல் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய நிருபத்தில் சபைக்காக அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று சொல்லுகிறார். முதல் குறிப்பு அசைவில்லாத ராஜ்யம். இரண்டாவது குறிப்பு எபிரேயர் 13:14. இரண்டாவதாக நாம் எழுதி கொள்ள வேண்டிய குறிப்பு நிலையான ராஜ்யம். முதலாவது அசைவில்லாத ராஜ்யம், இரண்டாவது நிலையான ராஜ்யம். நம்ம விளக்கத்தை பார்ப்போம். மூன்றாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆமென். மூன்றாவது பரம ராஜ்யம். முதலாவது அசைவில்லாத ராஜ்யம், இரண்டாவது நிலையான ராஜ்யம், மூன்றாவது பரம ராஜ்யம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியான ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு ராஜ்யத்தை பெற வேண்டும். அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது எப்படிப்பட்ட ராஜ்யம் என்றால், ஒன்று அசைவில்லாத ராஜ்யம் என்று அதை குறித்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். எப்படி அது அசைவில்லாத ராஜ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 26-27 வாசிங்க. எபிரேயர் 12 26-27. ஓகே. இது பலமுறை படிச்சாதான் அந்த வசனம் புரியும். அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. எப்பொழுது? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. எனக்கு அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா அந்த வார்த்தையை? அசைய பண்ணிட்டு முடிஞ்சது, பாஸ்ட். அவருடைய சத்தம் அப்பொழுது அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. இல்ல, நோவா காலத்தில். அல்லேலூயா. பூமி அசைய பண்ணிட்டா பூமியை அழித்ததுன்னு அர்த்தம். அதனாலதான் நோவா காலத்தில் ஜலத்தை கொண்டு வந்து பூமியை அன்று அழிக்கிறார். இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். அது என்ன அசைய பண்ணுவேன்? அதை இனி நடக்க போறது. அதையே அசைய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, இந்த வானத்திலும் பூமியிலும் இருக்கிறது எதுவுமே எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அசையக்கூடியது. ஒரு குழு குழுக்குனா விழுந்துடும். எப்படி தேங்காய் மரத்தில், மாங்காய் மரத்தில், கொய்யா மரத்தில் அப்படி ஆட்டினோம்னா எல்லாம் விழுதும், அது போல் நட்சத்திரங்கள், இந்த சூரியன், சந்திரன், இதெல்லாம் என்ன செய்யும்? ஒரு குழு குழுக்குனான்னா விழுந்துடும். பூமியை ஒரு குழு குழுக்குனான்னா எல்லாமே உள்ளார் போயிடும். அதான் பூமி அதிர்ச்சின்னு சொல்கிறோம். அப்போ அசைய பண்ணுறான்னா என்ன பண்ணுறான்னா அழிக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு குழு குழுக்குனாருன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா,
பூமியையும் வானத்தையும் மறுபடியும் நான் அசைய பண்ணு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது இங்கேதான் விஷயம் நமக்கு வேணும். அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும். விளக்கம் கொடுங்க பாப்போம். இதுக்கு அதென்ன அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும். கிராமர் தெரியலன்னா இது விளங்காது. அசையாதவைகள் சரி, இல்ல அது அப்புறம் வரட்டும். இங்க இருக்கிற அசையாதவைகள் என்ன, அசை உள்ளவைகள் என்ன? பார்த்தீங்களா? எழுத்து எழுத்தா, வார்த்தை வார்த்தையா நம்ம விளங்கி படிக்கலனா பைபிளில் என்ன சொல்லப்படுறதுன்னு நமக்கு தெரியாமலே போயிடும். ஏன் வேத ஆராய்ச்சி முக்கியம்னு சொல்கிறோம்? ஒவ்வொரு வார்த்தை என்ன செய்யணும், அது என்ன சொல்லுது, என்ன காலத்தை சொல்லுது, எதை இண்டிகேட் பண்ணுது, இதான் தேடணும், ஆராயணும், தியானிக்கணும். நேற்று காலையில் வைஃபை அப்படின்ற ஒரு ப்ரேயர் நெட்வொர்க்கில் செய்து கொடுக்க போயிருந்தப்ப ஒரே ஒரு வசனத்தை எடுத்தான் பேசினேன். அந்த ஒரு வசனத்தை 9ஆ பிரித்தோம். அது ஃபுல்லாக எடுக்கல, பாஸ்டர் எடுப்பார். ஒரு வசனத்தை 9ஆ பிரித்தோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ளார தோணும்னா 21 காரியங்கள் வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும். இதுதான் ஆராய்ச்சி. இப்படி தான் என் இருதயத்தை ஆராய்ச்சியில் செலவு பண்ணுறேன். சும்மா மேலோட்டமாலாம் மேம்புல் மெய்யறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்ல சத்தான ஆகாரத்தை என்ன பண்ணுறோம், ஆராய்ச்சியில் எடுக்கிறோம். அப்போ இங்கே பார்க்குற அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாகனா ஒன்னே ஒன்று தான் அசையாதது, பரலோகம் மாத்திரம். பரலோக ராஜ்யம் மட்டும்தான் என்னது, அசையாது. அதில் தான் அது என்றென்றைக்கு என்ன செய்யும், நிலைத்திருக்கும். பரலோகம் அசையவே அசையாது. அசை உள்ளவைகள் எதுன்னு கேட்டீங்கன்னா வானம், பூமி, சமுத்திரம், இதெல்லாம் அசை உள்ளவைகள். அப்ப உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும். அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போனா இதுக்கு என்ன ஆன்சர்? ஆதியாமத்தில் முத பூமியை தண்ணி குழந்தை வெளியே கொண்டு வந்தார்ல, ஒண்ணுமே இல்லாம, அந்த மாதிரி மாறிப்போம். அல்லேலூயா. முத பூமியை உண்டாக்கும் போது ஏதாவது இருந்துச்சா? தண்ணியிலேருந்து அது பூமி வெளியே வரும்போது இதான் உண்டாக்கப்பட்டது. இப்போ பூமியை பார்த்தா அடையாளமே தெரியாது. அப்போ வெறும் மொட்டை அடித்த மொட்டை தலை மாதிரி இருந்துச்சு. இப்போ மண்டையிலேயே என்னென்னமோ விடுறாங்கல்ல, காடு போல வளர்ந்து முடியல, அதுலேயே என்னென்னமோ டிசைன் நம்ம பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பூமி என்ன ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் பச்சை பசையாக தெரியுது, இல்லைன்னா மஞ்சளாக பாலைவனமாக தெரியுது, இன்னொரு பக்கம் தண்ணியாக தெரியுது. 3 கலர் கண்டிப்பாக பார்க்கலாம். பச்சை, காஞ்சது ஆரஞ்சு, ப்ளூ. இந்த 3 கலரை தூரத்துலேருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம் பூமியில். எல்லாமே ஆராய்ச்சியில் 3ஆக தான் வரும். அப்போ அசையாதவைகள் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டோம்னா அது பரலோகம் மாத்திரம். இப்போ கீழே பாருங்க 28, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறணும். அப்ப அசையாதவைகள் பரலோகம் அப்படின்னா நாம் பெறப்போகிற அசைவில்லாத ராஜ்யம் எது? பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு, நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போறோம். இதை படிச்சோன்னு நிறைய பேர் என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, நம்ம பரலோகத்துக்கு போறோம். அப்படிதானே? அசைவில்லாத ராஜ்யம்னா பரலோகம், அதனால நம்ம பரலோகத்துக்கு போறோம். இல்லை, பவுலுக்கு ஓரளவு தான் வெளிப்பாடு கொடுத்தார், முழுசையும் கொடுக்கல. நம்ம தேவன் எப்போதுமே ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். பகுதி பகுதியா, வகை வகையா, பிரிச்சு பங்கு பங்கா, எப்படி ஆக்கியோன்னு சொல்வார்ல, பங்கு பங்காவும் வகை வகையாகவும் தமது தீர்க்கதரிசனம் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஒருத்தர்கிட்ட கூட 100% கொடுக்கவே இல்லை. பேதுருக்கு தேவையானதை வெளிப்படுத்தினார், பவுலுக்கு தேவையானதை வெளிப்படுத்தினார். இவங்க 2 பேருக்கும் தெரியாததை யோவானுக்கு வெளிப்படுத்தினார்.
அப்ப இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை குறிச்ச வெளிப்பாடு பவுல் கிடைச்சிருச்சு. அது என்னன்ற விஷயம் யோவானுக்கு தான் கிடைச்சது, பவுலுக்கு கிடைக்கல. பவுல் சொல்லிட்டா நம்ம ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போறோம், ஆனா அது என்னன்னு பர்டிகுலரா அவர் சொல்லல. அப்ப இந்த அசைவில்லாத ராஜ்யம், நிலையான ராஜ்யம், பரம ராஜ்யம், இதை எதை இண்டிகேட் பண்ணுது, எதை சொல்லுகிறது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். அப்ப அந்த அசைவில்லாத ராஜ்யம், நிலையான ராஜ்யம், பரம ராஜ்யம் என்பது எதை குறித்து பேசுகிறதுனா புதிய எருசலேம். அல்லேலூயா. புதிய எருசலேமை குறித்து பேசுகிறது. புதிய எருசலேம் தானே போட்டிருந்தீங்க, ராஜ்யம்னு சொல்றீங்க. அந்த புதிய எருசலேம் என்பது குமாரனுடைய ராஜ்யம். பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு என்னத்தை ஏற்படுத்துகிறார், ஒரு ராஜ்யத்தை. அதான் வெளிப்படுத்தல கூட சகல ராஜ்யங்களும் யாருடைய ராஜ்யங்களை மாறுது, கிறிஸ்துவின் ராஜ்யங்களாய் ஆயின அப்படின்னு வசனத்தில் இருக்கு. அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுவது புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேம் ஆகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில், அதுக்கு பேர் தான் என்ன, அசைவில்லாத ராஜ்யம், நிலையான ராஜ்யம், பரமராஜ்யம்னா பரலோகத்தை விட்டு இறங்கி வரதுனால, அங்கிருந்து இறங்கி வரதுனால அதுக்கு இன்னொரு பேர் பரமராஜ்யம். அப்ப நம்ம எல்லாரும் எங்க தான் போய் செட்டில் ஆக போறோம், பரமராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம், நிலையான ராஜ்யம் ஆகிய புதிய எருசலேமுக்கு தான் போறோம், பரலோகத்துக்கு அல்ல. இப்ப இருக்கிற பரலோகத்துக்கு ஒரே ஒரு முறை தான் போறோம், அதுவும் நியாய தீர்ப்புக்கு மாத்திரம். அங்க போய் நியாய தீர்ப்பை முடிச்சுட்டு யார் யார் எங்க போகணும், புதிய வானமா, புதிய பூமியா, புதிய எருசலேமா அப்படின்னு யார் யாருக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில், அவங்களுடைய ஓட்டத்தின் அடிப்படையில் கொடுத்துருவார். இனி வரப்போகிற புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் அசைவே இல்லாத ராஜ்யமா மாறப்போகுது. அல்லேலூயா. இப்போ வரைக்கும் இருக்கிற வானம், பூமி, சமுத்திரம் அசைவுள்ளது. இனி வரப்போகிற புதிய வானம், புதிய பூமி, அதுல வரப்போகிற புதிய எருசலேம் அசைக்கப்பட முடியாததான் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வசனம் புரிஞ்சது? டென்ஸ் எல்லாம் கவனிச்சு படிக்கணும். பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, நடந்து முடிஞ்சதா, நடக்க போறதா, இதெல்லாம் கவனிச்சு படிச்சாதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் நமக்கு விளங்கும். சரி, இப்ப 28ஆம் வசனத்தில் பாருங்க. நாம் இருங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாமன்னு பவுல் தன்னை சேர்த்து சொல்லிட்டார் நிருபத்தை எழுதும் போது. இங்க எத்தனை பேர் நான் கண்டிப்பா பெறுவேன்னு சொல்றீங்க? கண்டிப்பா பெறுவீங்களா? சரி, பெறுவீங்களா இல்லையான செய்தி முடியல பார்ப்போம். பவுல் ரொம்ப விசுவாசமா சொல்லிட்டார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்ட்டார். சொல்லிட்டு அதை பெறணும்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன தகுதி இருக்கணும்ன்றதையும் சொல்லிட்டார். வாசிங்க. 1 பயத்தோடும், 2 பக்தியோடும், 3 தேவனுக்கு பிரியமான 3 காரியங்கள் தகுதி. பயம், பக்தி, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. இந்த 3ம் உடைய ஆராதனை ஜீவியம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் ராஜ்யம். அப்ப இங்க அசைவில்லாத ராஜ்யத்தை எதோடு இணைக்கிறார்னா ஆராதனையோட. ஆராதனை சரியாய் செய்கிறவர்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவார்கள். அல்லேலூயா. 1
அசைவில்லாத ராஜ்யம். இந்த வசனத்துல 3 பிரிக்கிறோம் பாரு. 1 அசைவில்லாத ராஜ்யம், 2 ஆராதனை. அந்த ஜோடி பிரிக்க தெரியணும். ஆராதனை, 3 கிருபை. இது ஒரு ஜோடி. அசைவில்லாத ராஜ்யம் வேணும்னா ஆராதனை செய்யணும், ஆராதனை செய்யணும்னா கிருபை பற்றிக்கொள்ளும். இது ஒரு ஜோடி. 2வது பயம், பக்தி, தேவனுக்கு பிரியமான. தேவனுக்கு பிரியமான. இது அடுத்த 3 செட். 3வது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை. 9 குறிப்பு வந்துருச்சா? இந்த 9 வைத்து அந்த வசனத்தை நல்லா தியானிச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அந்த வசனம் விளங்கும். அல்லேலூயா. பார்த்தா தெரியாது, எழுதுனாதான் தெரியும். அதை படித்து அந்த வசனத்தை பிரித்து எழுதி பழகினாதான் அதுக்குள்ளே இருக்கிற ஆழங்கள் நமக்கு விளங்கும். எடுத்துகிட்டு வந்த சபையில் இதே வசனத்தை தான் எடுத்தேன். இப்படி எடுக்கலை. நம்ம சபை ஆராய்ச்சி பண்ணுற சபையினால பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரித்து கொடுக்குறேன். அங்கே இதை தொடவே இல்லை. நான் அங்கே காலையில் எடுத்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஆவியான நடத்தினார். நீங்கள் ஆராய்ச்சியில் விருப்பம் உள்ளவங்களாக இருக்கனால உங்களுக்கு அந்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். வேணா அந்த செய்தியை அனுப்புற கேட்டு பாருங்கள், இதுக்கு அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. ஒரே வசனம் தான், ஆனால் ஆவியானவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய வாஞ்சிக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்துவார். அப்போ 3 குறிப்பாக 9 குறிப்பாக எழுதிட்டீங்க. இதையே வச்சு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புதிய எருசலேம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் இருக்கிற ரகசியங்கள் ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். சரி, இப்போ முதல் குறிப்புக்கு வரும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறணும்னா ஆராதனை முக்கியம். ஆராதனை ரொம்ப முக்கியம். இந்த ஆராதனை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆராதனை செய்யறவங்கள்ட்ட இருக்கிற தகுதியை பார்த்தீங்கன்னா ஆராதனை என்னன்னு புரிஞ்சிடும். ஆராதனை செய்யறவங்க எப்படி இருக்கணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். சரிங்களா? இன்னைக்கு ஆராதனை பண்றவங்க அப்படி இருக்கிறாங்களா? எல்லா சபையும் நான் கேட்கிறேன், நம்ம சபையை மட்டும் சொல்ல, எல்லா சபையில் இருக்கிறவங்களும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறாங்களா? முதல்ல பயம்னா என்னன்னு தெரியல. வேதத்தில் பயம் 3ஆக இருக்குது. மனுஷ பயம், பிசாசின் பயம், தேவ பயம். இதுல மனுஷ பயமும் பிசாசின் பயமும் இருந்துச்சுன்னா நரகம்தான் இருக்குல்ல. வெளிப்படுத்தல் 21:8 யார் அக்கினிக்கடல் போவாங்க? முதல் அந்த லிஸ்ட்லேயே முதல்ல வரவங்க பயப்படுகிறவர். என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னு நான் சொல்லுவேன், அந்த பயம் மனுஷனுக்காக பயப்படுற பயம். அது என்ன மனுஷனுக்காக பயப்படுற பயம்? ஒரு பைபிள் எடுக்க, சர்ச்சுக்கு வர, ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பெரிய தடையும் மனுஷ பயம்தான். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, தெருவில் இருக்கவன் என்ன நினைப்பான். இது மனுஷ பயம் இல்லை. அதில் தான் தூக்கி அங்கே போட்டார். நீ இப்படியே பயப்படுறனால நீ நரகத்துக்கு போன்ட்டார், அக்கினி கடலுக்கு போன்ட்டார். இருக்கிறதுலே மோசமான அக்கினி கடலுக்கு கொண்டு போகிற பயம் மனுஷ பயம். பிசாசின் பயம் சொல்லவே தேவையில்லை. இருட்டை கண்டா பயம், கொரோனாவை கண்டா பயம், ஒரு கிளைமேட் மாறினாலே ஏதாவது ஒரு பிரபகண்டா பண்ணிட்டா ஒரே பயம், செத்துருவேணும். கொரோனாவில் செத்தவனை விட பயத்தில் செத்தவன் தான் அதிகம். நம்ம தேவன் ஒரு நாள் பயமுள்ள ஆவியை நம்ம கொடுப்பதே கிடையாது. அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். அதனால இருக்கிறதுலே மோசமான பயம், நரகம் கொண்டு போற பயம் மனுஷ பயம். இதை முதல்ல ஜெயிக்கலன்னா அசைவில்லாத ராஜ்யம் கிடைக்காது. அதனாலதான் அதை மட்டும் எடுத்தோன்னா அது 1 மணி நேரம் போகும். பயத்தை மட்டும் 3 பயத்தை விலைக்கு சொல்றதுக்கே குறைஞ்சது 1 மணி நேரம் வேணும். முடிஞ்சா நீங்க போய் கண்டுபிடிங்க, தியானம் பண்ணு. அடுத்தது பக்தி. பக்தியிலையும் பார்த்தீங்கன்னா பயம் எப்படி
மூன்றாய் பிரித்தேனோ பக்தியும் மூணா பிரிக்கலாம். இந்த பயத்தோடு சேர்ந்ததுதான் தனிப்பட்ட வாழ்க்கை. சீல சொன்னல, தனிப்பட்ட வாழ்க்கையில தான் என்ன வரணும்? பயம் வரணும். என்ன பயம்? மனுஷ பயம் இருக்கக்கூடாது, பிசாசின் பயம் இருக்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ பயம் இருக்கணும். அதான் சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அப்ப பயம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. பக்தி என்பது குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. குடும்பத்தில் பக்தி இருக்கணுமா இல்லையா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அது என்ன பாச குடும்பத்தில் பக்தி? கொர்நேலிய வீட்டை எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 10 வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. நல்லா கவனிங்க. தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும். அப்ப தேவ பக்தி வரும்போது என்ன வருது? வீட்டார் அனைவரும். தேவனுக்கு பயந்தவனுமா இருந்த சிங்குலர். அவன் யாருக்கு பயந்தவனா இருந்தான்? தேவனுக்கு பயந்தவனுமா இருந்த. இதான் சொன்ன, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ பயம் இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில தேவ பக்தி இருக்கணும். அல்லேலூயா. இந்த பயமும் பக்தி இருந்ததுனால என்ன பண்ணா? 1 வாசிங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. ஆமென். அப்ப பக்தி நிறைந்த வாழ்க்கை என்பது நம்ம குடும்பம் தெய்வ பக்தியில இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த சமுதாயத்தை இம்பாக்ட் பண்ற குடும்பமா இருக்கணும், பாதிக்கிற குடும்பமா இருக்கணும். குடும்பம்னாலே சமுதாயம் தானே, தெரியுமா? குடும்பம்னாலே ஒரு கம்யூனிட்டி தான். ஏன் குடும்பத்தை அப்படி வச்சிருக்கிறான்னா, அந்த குடும்பம் அந்த தெருவுக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த குடும்பம் அந்த ஊருக்கு ஒரு ஆசீர்வாதம். எப்ப குடும்பத்தில் தெய்வ பக்தி இருந்தாதான் ஆசீர்வாதம். அப்ப தெய்வ பக்தின்னா என்ன? குடும்பத்தில் தெய்வ பக்தி இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26, 27. முதல்ல தெய்வ பக்திக்கு அடையாளமே நாவை அடக்குவது. இன்னைக்கு ஏன் தெருவில் சாட்சி இல்லாம போகுது? குடும்பத்தில் சாட்சி இல்லாம போறது காரணம் என்ன? நாவை அடக்குதல் கிடையாது. அந்த தெருவில் உங்களை வச்சிருக்காருன்னா அந்த தெருவுக்கு நீங்க தான் ஒரு சாட்சி, ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம், ஒரு கலங்கரை விளக்கு. அங்க சாட்சியை கெடுப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா வாய் தான். எய்த்த வீட்டில் சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, பின்னாடி வீட்டில் சண்டை. எப்படி நம்ம அந்த தெருவில் பக்தியா இருக்கிறோம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பக்திக்கு அடையாளமே நாவை அடக்குவது. அது இல்லைன்னா நம்ம பக்தி வீண் சொல்லப்பட்டிருக்கு. பைபிளை தூக்கிட்டு வரலாம் பார்ப்பாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு வருவான் பார்ப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எல்லாம் நடிப்புங்க, இது போயிட்டு வந்தோன்னு பாருங்களேன் என்ன மாதிரி சத்தம் அந்த வீட்டில் இருக்கும் பாருங்க. இது பக்தியில குடும்பமா? பக்தி என்பது மற்றவங்களுக்கு தெரிவது, பயம் தெரியாது. பக்தி என்பது மற்றவங்களுக்கு தெரிவது. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? அதனால தான் வெள்ளை ட்ரெஸ் போட்டு காட்டுறோம், அதனால தான் பைபிளை கையில் தூக்கிட்டு போயிட்டு காட்டுறோம். இதுவா பக்தி? தொடர்ந்து வாசிங்க. ரெண்டாவது, நாவை அடக்கிறவங்க அவங்க தான் விசாரிக்க தகுதி உள்ளவங்க. மற்றவங்களை போய்
மத்தேயுல ஆண்டு சொல்லியிருக்கிறார், நான் வியாதிஸ்தனா இருந்தேன், நீங்கள் வந்து என்னை பார்க்கவில்லை, பசியா இருந்தேன், என்னை வந்து விசாரிக்கவில்லை. ஆண்டவரே, எப்போ நீங்க அப்படி இருந்தீங்க? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். எத்தனை பேரை நம்ம அன்போடு விசாரிச்சிருக்கிறோம்? பசியோடு இருக்கிறவங்கள, துணி இல்லாதவங்கள, வீடு இல்லாதவங்கள, வியாதியில் கஷ்டப்படுறவங்கள கடவுளுடைய அன்பினால எத்தனை பேர் விசாரிச்சிருக்கிறோம்? நிறைய நேரம் நம்ம என்னென்ன தெரியுமா, சர்ச்சுக்கு வர எங்களை யாரும் வந்து விசாரிக்க மாட்டுறாங்க, நாங்கள் போய் விசாரிக்கணுமா? நம்மளை வந்து ஒருத்தர் விசாரிக்கணும், ரட்சிக்கப்படணும்னு நினைக்கவே கூடாது, அது தவறு. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து கர்த்தர் நம்மளை விசாரித்து கொண்டிருக்கிறார். ஏன் அவர் நம்மளை விசாரிக்கிறார்னா, நாம் சாகிற வரைக்கும் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, ஏதாவது உங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா, ஏன் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு உங்க முகம்? யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தப்போ கூட விசாரிச்சான். இன்னைக்கு நம்ம எல்லாம் வசதி இருந்தோம், மற்றவங்களை போய் விசாரிக்கிறதுக்கு மனம் இல்லைன்னா எப்படி தேவ பக்தி வெளிப்படும்? யோசிச்சு பாருங்க. அப்ப நாவை அடக்கணும். ரெண்டாவது, நம்ம நாவினால மற்றவங்களை விசாரிக்கணும். அடுத்தது, உலகத்தால் கரைப்படாதபடி. மூன்றாவது, உலகத்தால் எந்த விதத்திலும் கரைப்படாமல். அப்படின்னு என்ன, நம்ம தெருவுக்கே தெரியணும் நம்ம எவ்வளவு சுத்தம் உள்ளவங்கன்னு. ஏன்னா உலகன்றது உலக மக்கள் தானே, உலகன்றது அங்க உலக மக்களை தானே சொல்லுது. அந்த உலக மக்களாலும் கரைபடக்கூடாது, அந்த உலக மக்கள் நாம் கரைப்படாததை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி வாழ்வதற்கு பேர் தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. எங்க ஒரு கிறிஸ்தவங்களை இப்படி காட்டுங்க பார்ப்போம். பேரளவில் தான் பக்தி இருக்கும். அதனால நம்மளை செக் பண்ணும், என் குடும்பத்தில் தெய்வ பக்தி இருக்கா? என் குருநலை வீட்டார் அனைவரும் பக்தியோடு இருந்தாங்க, அவங்ககிட்ட பயம் இருந்தது, குடும்பத்தில் பக்தி இருந்தது. அதனால தான் ஆண்டவர் தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமான தான தர்மங்களும் ஜபங்களும் இருந்தது. கொர்நேலியு தான் சரியான சாட்சி. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டது கொர்நேலியுக்கு அப்புறமேட்டு தான். அவர் தான் முதல் புறஜாதியார். அது வரைக்கும் யூதர்கள் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. முதல் புறஜாதி ரட்சிக்கப்பட்டது கொர்நேலியும் அவன் குடும்பம் தான். அப்ப புறஜாதியார் மேல கர்த்தர் பிரியம் வச்ச காரணம் பயம் இருந்தது, பக்தி இருந்தது, தேவனுக்கு பிரியமான வேலைகளை செஞ்சாங்க. இதெல்லாம் ஆராதனை. அல்லேலூயா. நிறைய நேரம் பாட்டு தான் ஆராதனை, டான்ஸ் தான் ஆராதனை, விசில் அடிக்கிறதான் ஆராதனை நினைச்சு இன்னைக்கு சபையில இந்த மூணையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு குதிக்கிறது என்ன, கத்துறது என்ன, லைட்டு போடுறது என்ன, மியூசிக் போட்டு சவுண்டை வச்சு அலற வைக்கிறது என்ன, இதுவா ஆராதனை? இவங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்தா பக்தியா தெரியுது. போட்டு யூடியூப்ல கிளிகளின்னு கிளிக்கிறான், அவமானமா இருக்கு. கிறிஸ்தவங்களை கிறிஸ்தவனையும் கிளிகளின்னு கிளிக்கிறான். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா? பைபிள்ல இருக்கா? இப்படி ஒரு தெய்வ பயமே இல்லாம போகுது. ஐயா, தாவீது ஆடினாரு, ரோட்ல எல்லாம் ஆடினாரு, வீட்லயே ஆடினாரு, செட்டிங் போட்டு ஆடினாரு. ஒரு காரியத்தை மட்டும் சாட்சி எடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் 3 சாட்சி வேணும். வேற யாராவது ஆடினாங்களா? அதுலேயும் அவன் ஆடணும்னு ஆடலை, தன்னை மறந்து தன் வஸ்திரம் விலகிறதே தெரியாத அளவுக்கு தெய்வத்தினுடைய உடன்படிக்கை பெட்டி வருகிறதேன்ற சந்தோஷம். அவன் ஆடலாம் ஆடலை, பிளான் பண்ணிலாம் ஆடலை, மோளம் அடிச்செல்லாம் ஆடலை, ட்ரம் செட்லாம் கொண்டு வா, மியூசிக்லாம் கொண்டு வா, ஆட போகிறேன் அப்படிலாம் ஆடலை. அந்த இடத்துல அவனுக்கு உண்டான சந்தோஷத்தின் வெளிப்பாடு. இதை ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னாக்க புதிய ஏற்பாடில் ஒரு சாட்சி கூட ஆனதுக்கு இல்லையே. அப்ப என்ன சொல்லுவீங்க? இந்த ஆடுறது குதிக்கிறதெல்லாம் புறஜாதியார் மார்க்கம் பார்த்துருக்கீங்களா?
ஓவர் ஆட்டம் போடுறாங்க. அங்கே குத்திக்கிட்டு இங்கே குத்திக்கிட்டு அதை தூக்கிட்டு இதை தூக்கிட்டு என்ன டான்ஸ். பிசாசுக்கு தான் அந்த மாதிரி வஸ்திரம் இல்லாமல், வஸ்திரம் விலகிறது தெரியாமல் ரொம்ப மற்றவங்களை இச்சைக்குள்ள நடத்துகிற, பார்வையை தூண்டுகிற காரியங்களை செய்ய வைக்க முடியும். தாவீது ஆம்பளை, ஓகே, வஸ்திரம் விலகிருச்சு, ஓகே. இன்னைக்கு சபையில் எத்தனை சகோதரிகள் தங்களை மறந்து வஸ்திரம் விலகிறது தெரியாம, இதெல்லாம் ஒழுங்கா? இதை நம்ம கூட கண்டுக்கல, உலகத்தை அதை கண்டுபிடிச்சு போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறான் சபையை. அது காரணம் யாரு? ஊழியக்காரங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லை. அதனால சபை மக்களுக்கு அது போகலை. அவங்களுக்கு ஒரு துணிகரமான எண்ணம், நம்ம ஆடினா என்ன, சரி ஆடுறீங்க, சபையில் சந்தோஷமா இருக்கிறீங்க, எல்லா நேரமும் உங்களால் அப்படி இருக்க முடியுமா? ஏன் அந்த உணர்வு வரமாட்டேது? ஏன் குச்சிக்கிட்டே இருங்களேன், ஆடிக்கிட்டே இருங்களேன், எப்போதுமே கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், எப்போதுமே அப்படி இருங்களேன். அப்படிலாம் இருக்க முடியாது. உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? இவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா, இப்போ குதிக்கிறவங்க வீட்டுக்கு போன ஏதோ ஒரு பிரச்சனைனா ஆள் அப்படியே தலைகளாக மாறிடுவாங்க, சூசைடு கூட பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்குள் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? சந்தோஷமான சூழ்நிலை நடந்தாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க, துக்கமான சூழ்நிலை நடந்தாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க சந்தோஷம் தேவனாக இருப்பார், யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டதா இருக்காது. புரியுதுங்களா? கிரிக்கெட்டில் 6 அடித்தா ஒரே சவுண்டு, அடுத்த பால் அவுட் ஆகிடுவான். எல்லா மூஞ்சியும் பாருங்க, இஞ்சி தின்ன என்னமோ மாதிரி ஆகிடும். இப்போ தானே விசில் அடித்தா கத்துன, எங்கே போச்சவன் சந்தோஷம்? சரியான சந்தோஷன்றது எக்ஸ்பிரஷனில் கிடையாது, ஆண்டவர்கிட்ட இருக்கு. அவர் எனக்குள் இருப்பதான் மகிழ்ச்சி. எந்த சூழ்நிலையும் தெளிந்த புத்தியோடு இருப்பதான் மகிழ்ச்சி. ஆட்டு தொழுவத்தில் ஆடு இருந்தாலும் சரி, ஆடு இல்லாமல் போனாங்க, திராட்சை செடியில் பழம் இருந்தாலும் சரி, பழம் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். இதெல்லாம் மகிழ்ச்சி. இவங்க நல்ல உசி போடுறது, நல்ல சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் இப்போ கொட்ட போகிறார், நல்லா சிரிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதில் கலந்து கொண்டவங்களும் போய் பார்க்கணும், ஒவ்வொருத்தராக பேட்டி எடுக்கணும். எப்படிங்க இருக்கிறீங்க, உங்கள் சந்தோஷம் நிலையா இருக்கா? கொஞ்சம் போய் கேட்டு பாருங்க. எல்லாம் போலித்தனம், மாயமாலம். அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், பெரிய கூட்டமே ஓடுது. ஆண்டவர் கிருபையை நம்ம மனக்கண்களை திறந்து சத்தியத்தினால் தெளிந்த புத்தியை கொடுத்து, சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் சரியாக உட்கார வச்சிருக்கிறார். இதை விட என்ன இருக்கு பாக்கியம்? அப்போ இதெல்லாம் எதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றால், தனிப்பட்ட வாழ்க்கையில் பயமும் குடும்ப வாழ்க்கையில் பக்தியும் இருந்துச்சுன்னா சபை பொது வாழ்க்கையில் தெய்வத்துக்கு பிரியமானதை நாம் செய்வோம். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை. ஆராதனை பாட்டிலே மட்டும் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது, ஆராதனை வாழ்க்கை முறையா இருக்கணும், அது வாழ்க்கையா மாறணும். நீங்க பாடுறதுதான் ஆராதனைன்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க. பழைய ஏற்பாடுல எங்க பாட்டு ஆராதனையா வச்சிருந்தாங்க சொல்லுங்க? புதிய ஏற்பாடு சபையில் எங்கேயாவது கொயர் வச்சு மியூசிக்லாம் வச்சு பாடினாங்கன்னு எங்கேயாவது இருக்கா? பாடல் சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார், பாடல் பாடுறது தப்பு கிடையாது, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். ஆனா அதுதான் ஆராதனைன்னு நினைக்கக்கூடாது. ஆராதனை என்பதற்கு எபிரேய மொழியில எடா, OADA, எடா அப்படின்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவுன்னு அர்த்தம். இன்னும் ஆழமா போனீங்கன்னா கணவன் மனைவி உறவுன்னு அர்த்தம். எடா, டு நோ அப்படின்னு ஆங்கிலத்தில் வரும். டு நோ, ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆராதனைய என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, டெய்லி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார்.
நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட ஆராதனை இருக்கா, குடும்ப ஆராதனை இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை மட்டும்தான் இருக்குது நிறைய பேர்கிட்ட. மற்ற 2 ஆராதனைய கண்டுக்கிறதே இல்லை. தனிப்பட்ட தேவனோட உறவு இருக்கிறவங்க, குடும்பமா தேவனோட உறவுல இருக்கிறவங்க தான் சபையில நிற்க தகுதி உள்ளவங்க. புதிய ஏற்பாட்டின்படி அங்க 2 சரியா இருந்தாலே சபையில நல்ல ஐக்கியம் வந்துடும். நமக்கு பிரச்சனை என்னன்னா, டைரக்டா கொண்டாந்து சபையில எல்லாத்தையும் கொட்டிடுறோம். நம்ம கோபமா இருந்தாலும், எரிச்சலா இருந்தாலும், ஏதாவது ஒரு சங்கடமா இருந்தாலும் அங்க வந்து கொட்டும்போது சபையில இருக்கிற ஐக்கியம் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை சரியா இருந்தா, குடும்ப வாழ்க்கை சரியா இருந்தா, சபை வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அப்பதான் அது விளங்கும் சபைன்னா என்ன. நம்ம ஒரு குடும்பமே ஆராதிக்கும் போது இவ்வளவு பிரச்சனை இருக்கும்னா, நம்ம சபையில் 10 குடும்பம் சேர்ந்து ஆராய்ச்சா எப்படி இருக்கும்னு அப்பதான் தோணும். அதை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆட்கள் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தவும் ஆட்கள் கிடையாது. சும்மா லட்சக்கணக்கில் காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் நேரங்களை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் தான் இன்னைக்கு கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, உலகத்தின் அதிபதி அவங்கள தான் அப்படி வஞ்சித்து கொண்டு போயிட்டுருக்குறான். அதில் நம்ம கிடைக்கிற சின்ன கூட்டத்துக்காவது ஒரு தெளிவுபடுத்துவோம் சத்தியங்களை, அப்படியாவது நம்ம வருகைக்கு ஆயத்தப்படும். அப்போ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறணும்னா எது முக்கியம்? ஆராதனை. எத்தனை விளங்கிச்சு? இப்போ ஆராதனைக்கும் ராஜ்யத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. பாட்ட சொல்லலை, நான் சொன்ன இந்த வாழ்க்கை முறை, இந்த ஆராதனை வாழ்க்கை முறை தான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க பண்ணும். இதில் ஒருத்தர் மிஸ் பண்ணாங்கன்னா ராஜ்யத்தை இழப்பது உறுதி. உடனே நினைக்கலாம், பாஸ்டர் நீங்கள் சொல்ல பார்த்தா பயமாக இருக்குது. தனிப்பட்ட ஆராதனை பண்ணணும், உண்மைதான். குடும்பமாக நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணணும், உண்மைதான். ஆனால் ஆசை இருக்குது, எங்களால் செய்ய முடியல. உண்மைதானே? 2 தடை இருக்கு இதுக்கு. 2 தடை. ஒன்று பாவம், இன்னொன்று பலவீனம். ஏன் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஆராதனை செய்ய முடியலன்னு சொன்னா 2 தடை. ஒன்று, நம்ம செய்கிற பாவம் நம்மகிட்ட அதிகமா இருக்கிறதுனால இந்த வசனத்தின்படி வாழ முடியாம தடுக்குது. உண்மையா இல்லையா? இச்சையில மாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே உழண்டுட்டு இருக்கிறவங்களால டெய்லி இப்படிப்பட்ட பயம் பக்தியில் வாழ முடியுமா? சொல்லுங்க. இல்லை கோபம், எரிச்சல், சில குணப்படாத இருதயம் நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம அதை விரும்புவோமா, தேவ பயத்தை விரும்புவோமா? நிறைய அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். வசனம் இருக்கட்டுங்க, வசனம் இந்த சூழ்நிலை வந்து எனக்கு உதவி செய்ய போது நான் கோவப்பட்டாதான் ஏதாவது சாதிக்க முடியும். நான் இப்போ அமைதியாக இருந்தால் தலைமையில் ஏறி போயிடுவான். அப்போ என்ன ஆகுது, அந்த பாவம் நம்மளை ஆண்டவரோட நெருங்க விடாதபடி நம்முடைய கேரக்டர் தடுக்குது. பாவம் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிற நம்ம அவருக்கு பயந்து பக்தியோட வாழன்ற ஆர்வம் இல்லாம போகுது. உண்மையா இல்லையா? அப்ப பெரிய தடைய பாவம் தான். இதை கர்த்தர் வெறுக்கிறார். இன்னொரு தடை தான் பலவீனம், வீக்னஸ். இவங்க எப்படின்னா, சத்தியத்தை கேட்கறதுனால நாளைக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடணும். நைட்டு இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு படுப்பாங்க. ஆண்டவரே, காலைல சீக்கிரமாக ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் நான் எழுந்துச்சு, அதிகாலையில் என்னை தேடுங்கன்னு சொன்னீரேன், முதல் மணி நேரத்தை மக்கள் நான் கொடுக்கணும், எனக்கு காலைல சீக்கிரம் எழுப்பி போட்டுருங்க, நாளையிலேருந்து நான் என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். ரொம்ப ஆசைப்பட்டு ஜோம் பண்ணிட்டு படுவோம். காலைல 8 மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிச்சோன்னா ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். 8 ஆயிருச்சா, ஆண்டவரே 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம ஆராதிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜோம் பண்ணணும்னு நினைச்சேனே, போயிருச்சு. இதுக்கு பேர் தான் பலவீனம். இது பாவம் கிடையாது. பாவம்னா என்ன, பலவீனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சிட்டாலே நிறைய வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் எடுக்கலாம்.
எதெல்லாம் கர்த்தருக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டு வாஞ்சித்து நம்மளால செய்ய முடியலையோ அதெல்லாம் பலவீனம். ஆசையே வராம வேற ஆசையில சிக்கி அதன்படியே வாழ்றதுக்கு பேர் பாவம். இல்லைங்கதா? அல்லேலூயா. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது ஏண்டா வரோன்றதில் வருவாங்க, அது பாவம். ஐயோ சீக்கிரமா வரணும்னு நினைச்சேனே, குடும்ப சூழ்நிலை முடியலன்னு சொல்றது பலவீனம். புரியுதுங்களா வித்தியாசம்? இப்ப நம்ம பார்த்ததுக்கு கன்க்ளூஷன் வரும். இது அத்தனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு பதில், கிருபையை பற்றி கொள்ள கடவுள். இது நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்குதான் அந்த வசனத்தில் முடிக்கும் போது கிருபையோடு முடிக்கிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறணும்னா ஆராதனை முக்கியம். ஆராதனை செய்யறவங்கள்ட்ட இந்த தகுதியெல்லாம் முக்கியம். ஆனா இந்த தகுதி என்கிட்ட வர முடியாததுக்கு என்கிட்ட பாவம் தடையா இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என் பலவீனம் தடையா இருக்கு. இது ரெண்டையும் அறிஞ்ச ஆண்டவர், பயப்படாதப்பா, என் கிருபையை பற்றிக்கொள், அங்கதான் ஆன்சர் வைக்கிறார். இப்ப அந்த கிருபை என்ன செய்யும்? ரெண்டு விதங்கள்ல வேலை செய்யும். ஒண்ணு, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசி. ரோமர் 5:19-20. ஓகே. பாவம் பெருகின இடத்தில் கிருபையும் அதிகமாய் பெருகினது. அப்புறம் 21, ஆதலால் ஏதுவாக போல இப்ப கிருபையினுடைய பர்பஸ், நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் பெருகுகிற இடத்துல கிருபையும் பெருகி என்ன செய்யும்? கிருபை அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தும். கிருபை என்ன செய்யும்? பாவத்தை கண்டிச்சு உணர்த்தும். பெரிய வேலை. யாரெல்லாம் கிருபையை பார்க்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க பாவத்தினால உணர்த்தப்படுவாங்க. இந்த கிருபை அவங்க பாவத்தை உணர்த்தும். நிறைய பேருக்கு என்ன பாவம் செய்யறோன்னே தெரியாம செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கணும்? டெய்லி, ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல, உங்க கிருபையினால எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா நம்ம இன்ச்சு பை இன்ச்சு எங்க தவறுனா கிருபையினால உணர்த்திடுவார். அல்லேலூயா. அப்ப பாவம் பெருகிற இடத்துல ஏன் கிருபை பெருகுதுன்னா, இது பெருக பிறகு இதுவும் பெருக நினைக்காதீங்க. கிருபை பெருகிறதுனால பாவம் நின்றும், பெருகாம அதுக்கு மேல அது போவாது. ஏன்னா அந்த கிருபை தான் உணர்த்த ஆரம்பிச்சிருதுல, நீ பண்றது தப்புன்னு. அப்ப கிருபைக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது? 14ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. இப்ப பாவம் என்ன செய்யாது? நம்மளை மேற்கொண்டு எதுவும் செய்யாது. கிருபை என்ன பண்ணிரும்? அந்த கிருபைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுனால நிறுத்திடும். ஏற்கனவே 30% செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிருபை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு மேலே வளர விடாம இந்த 30ஐயும் நமக்கு கண்டித்து உணர்த்தி மனம் திரும்ப நடத்தும். 30%. இதை நல்ல கிருபை உணர்த்த நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்பி மனசாவப்பட்டு ஆண்டரோட ஒப்புரவாகிறதுக்கு கிருபை உதவி செய்யும். இந்த கிருபையினால தான் சுத்திகரிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆராதனையில் எதை கொண்டு வர்றோம்? முதல்ல சுத்திகரிப்பு. எதை போய் புரியுது? இப்ப சுத்திகரிப்பு இல்லாம நம்ம தேவ பிரசன்னத்தில் என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தில் வெண்கல தொட்டி வெளியே இருக்கும்.
அந்த வெண்கல தொட்டி நிறைய தண்ணீர் இருக்கும். ஆசாரியன் தன் கையும் காலையும் அதில் கழுவிட்டு தான் பலி செலுத்தவே போகணும், இல்லைன்னா தெய்வ கோபம் அவங்க மேல் வரும். எதுக்கு அந்த தொட்டியில், தண்ணி தொட்டியை வெண்கலத்தில் செஞ்சாங்க? வெண்கல தொட்டியில ஏன் வைக்கணும்? அந்த வெண்கலம் எதை குறிக்குது? இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் மொத்தம் 7 பொருள், பிரகாரத்தில் 2 வெண்கல தொட்டி பலிபீடம், உட்பிரகாரத்தில் 3 சமூகத்தப்பம், குத்துவிளக்கு, தூபபீடம், மகா பரிசுத்தத்தில் 2 உடன்படிக்கைப்படி கிருபாசனம், இப்படி 7 இருக்கா? இந்த வெளியே இருக்கிற 2 மட்டும்தான் வெண்கலத்தில் இருக்கும், மீதி 5மே பொண்ணுல இருக்கும். பொண்ணை வச்சு மூடியிருப்பாங்க. ஏன் இதையும் பொண்ணால் மூடி இருக்க வேண்டியதான், ஏன் வெண்கலத்தில் மூடினாங்க? அப்படி வெண்மைன்னு கிடையாது. பாதங்கள் உலகளத்தில் காய்ந்த வெண்கலம், வெளிப்படுத்தல ஆண்டவருடைய பாதங்கள். ஏன் அப்படி வந்தாரு? இருக்கிறதுக்கு தான். ஆனா அதுக்கு வெண்கலத்துக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சாதான், பத்ம தீவில் யோவானுக்கு காட்சி கொடுக்குமா அவர் கால்கள் ஏன் உலைக்களத்தில் வைக்கப்பட்ட வெண்கலமா இருந்தது, அப்பதான் அது புரியும். வெண்கலம் பைபிள்ல எங்க வந்தாலும் நியாய தீர்ப்புன்னு அர்த்தம். வெண்கலம் எதை குறிக்கும்? நியாய தீர்ப்போட தொடர்புடையது. அப்ப தண்ணீர் தொட்டி ஏன் வெண்கலமா இருக்குன்னா, அதுல ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும்னா அவனுக்கு என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும், தண்டனை வரும். ஏன் பத்மு தீவில் வெளிப்பட்ட ஆண்டவர் யோவானுக்கு வெண்கல பாதங்கள் உடையவராக வந்தார்னா, 7 சபைகளிட்டு இருக்கிற குறைய காட்டுவதற்கு. நீங்க திருந்தலன்னா நியாயம் திருத்துருவேன்னு சொல்றது. புரியுதுங்களா? வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பு, பொன் அப்படின்றது பரிசுத்தம், மகிமை. பொன் எதுக்கு அடையாளம்? பரிசுத்தமும் மகிமை. அப்ப நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு தான் எது கிடைக்கும்? மகிமையும் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப கிருபை என்ன செய்கிறது? நம்மளை சுத்திகரிப்புக்குள்ள நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த 30% மனம் திரும்ப வச்சு, மன்னிப்பு கேட்க வச்சு, நம்முடைய ஆத்மாவி சரீரத்திற்கு அந்த குறைகள் கரைகள்லாம் நீங்கி நம்மளை 100% கிளீன் பண்ணி பொன்னாக மாற்றும். அல்லேலூயா. எப்படி பொண்ணுன்னு நான் சொல்றேன்? இது முற்றிலும் கிளீன் ஆயிடுச்சுன்னா நம்ம இருதயத்தில் விசுவாசம் ஏற ஆரம்பிச்சோம். அந்த விசுவாசம் பொண்ணுக்கு அடையாளம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை காட்டில் வெளியேறப்பட்டிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பேதுருவில் சொல்றாருல. இன்னைக்கே நமக்குள்ள விசுவாசம் கம்மியா இருக்குன்னா பாவம் அதிகமாயிருச்சு, விசுவாசம் குறைஞ்சிருச்சு. சுத்திகரிப்பு அதிகமாச்சுன்னா விசுவாசம் வளர்ந்துடும், அது பெருசா மாறிடும். இன்னைக்கு விசுவாசத்துல வளராதவங்க ஆண்டருக்கா வல்லமையா பயன்படவே முடியாது. அதுக்கு தடையே பாவம். அதனால்தான் கிருபை மேற்கொள்ள விடாது. அல்லேலூயா. இப்ப கிருபை ஏன் பற்றிக்கொள்ளன்னு புரியுதா? கிருபை இல்லாம சுத்திகரிப்பு இல்லை, கிருபை இல்லாம மனம் திரும்புதல் இல்லை, கிருபை இல்லாம ரட்சிப்பு இல்லை. அதான் அந்த கிருபைக்காக நன்றி சொல்லணும், அதை பற்றி கொள்ளணும். அந்த கிருபை என்னென்னலாம் செய்யும் என்பதை தியானிக்கணும், அதை கிளைம் பண்ணணும். சொன்னீங்களே இந்த கிருபைனால் இது இருக்குன்னு எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணும். நான் டெய்லி இந்த வசனத்தை சொல்லி சொல்லி பாவம் பெருகிடத்துல கிருபை பெருகுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற பாவம் பெருகக்கூடாது, உங்கள் கிருபை பெருகி என்கிட்ட இருக்கிறது குறைஞ்சி நான் பரிசுத்தத்தில் பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும், நீதியில் பெருகணும். இப்படி 21 காரியங்களை சொல்லி ஜோமன், இதெல்லாம் எனக்குள்ள பெருகி பூரணம் அடையணும். அதுக்கு தடையே என்கிட்ட இருக்கிற பாவம். அப்ப கிருபை தான் நிறைய காரியங்களை எனக்குள்ள குறைச்சது. அது நல்லா நான் உணர்ந்திருக்கிறேன். பெரியா சபையார் வேத வசனம் இப்படி இருக்கிறதா என்று அனுதினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால அவர்கள் நற்குணசாலிகளாம் மற்ற சபையாரை விட மாறினாங்களாம். அது என்ன நற்குணசாலி? துர்குணம் போனாதான் நற்குணம் வரும். மற்றவங்கள்ட்டெல்லாம் துர்குணம் நிறைய இருக்குது பாவத்தின் நிமித்தம். வேதத்தை முக்கியத்துவப்படுத்துறவங்க தான் சுத்திகரிக்கப்படுறாங்க, அவங்ககிட்ட தான் கிருபை இருக்குது.
அவங்களுக்குள்ள நற்குணம் தானாய் வரும். அப்போ என்ன பண்ணோம்? நம்ம நற்குணத்தை பார்த்து தான் அநேக புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வருவாங்க. அப்போதான் சபை வளரும், பெருகும். இந்த இடம் பத்தாது, கண்டிப்பாக கர்த்தர் பெரிய ஆலயத்தை கொடுப்பா, நான் விசுவாசிக்கிறேன். மதுரையில் சத்தியத்துக்காக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். ஆரம்ப அற்பமாக தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணம். மாற்றங்களை பார்ப்போம். அதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. என் பாவம் ஒரு தடையாக இல்லாதபடி அது மாறுவதற்கு எனக்கு கிருபை தாருன்னு கேட்கணும். ரெண்டாவது, பாவம்னா என்னன்னு சொன்னேன்? ஆண்டவர் பற்றியே நினைக்காம உலகத்தையே அதிகமாக பற்றி கொண்டிருப்பது பாவம். மிஸ்ஸிங் த மார்க்குன்னு அர்த்தம். பாவம் என்பதற்கு கிரீக்கில் தடத்தை தவற விடுதல்னு அர்த்தம். ஓட வேண்டிய வழியை விட்டுட்டு வேற வழியில் ஓடுதல். சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது பாவம்னா. ரன்னிங் ரேஸில் ஓட வேண்டிய ட்ராக்கில் ஓடாமல் அடுத்த ட்ராக்கில் ஓடி நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் கேட்டால் ப்ரைஸ் கொடுப்பாங்களா? இதுதான் பாவம். நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். ரெண்டாவது பலவீனம். பலவீனம்னா என்னன்னு சொன்னேன்? ஆசை நிறையா இருக்கு, ஆனால் செய்ய முடியல. அல்லேலூயா. சரியா? இது தவறு கிடையாது, இது எல்லார்ட்டையும் இருக்கும். ஏன் பலவீனம் வருது? சிலருக்கு சரீரத்தில் பலவீனம், எந்திரிக்கவே முடியல, உடல் அவ்வளோ வியாதி, பலவீனம், காலைல சீக்கிரமாக எந்திரிச்சு ஆராதிக்க ஜெபிக்க முடியல. ஏன் ஆண்டு இந்த பலவீனத்தை எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் பலவீனத்தை எடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. இன்னும் வேணாம் பலவீனத்தை கொடுப்பார். அதுக்கு ஒரு சத்தியத்தை பார்த்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 12 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க. ஓகே. ஆமென். இப்ப சொல்லுங்க, பலவீனம் வேணுமா வேணாமா? பலவீனம் இருந்தாதான் கிறிஸ்துவின் வல்லமை உங்க மேல் தங்கும். இன்னிலிருந்து அப்படி பண்ணக்கூடாது. இந்த பலவீனத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கிருபை பெறுகிறோம். எதுக்கு பலவீனத்தில் அவர் கிருபை தரார்? என் பவுல் ஜோமனார்ல, சரிப்பா அந்த முள்ளை எடுத்துறேன், உன் பலவீனத்தை எடுத்துறேன், நீ நல்லா ஊழியம் பண்ணு, அப்படி சொல்லலை. அப்படி அவர் பண்ணியிருந்தார்னா எல்லா கிரெடிட்டும் அவருக்கு போயிருக்கும், பவுலுக்கு. ஏன் பலவீனத்தை வச்சு எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண வச்சார்னா, அப்பதான் மகிமை கனம்லாம் தெய்வத்துக்கு போகும். அல்லேலூயா. இத பவுலே சொல்றார். இனி நான் பலவீனங்கள் குறித்து குறைய சொல்ல மாட்டேன், மேன்மை தான் பாராட்டுவேன். என்ன பவுல் இவ்வளவு பயங்கரமா ஊழியம் செய்றீங்க? நீ வேறப்பா, நான் எவ்வளவு வீக் பர்சன் எனக்கு தான் தெரியும். கர்த்தர் தான் என்னை பலப்படுத்தி பயன்படுத்துறார். இந்த வார்த்தை கேட்கறதுக்குன்னே நிறைய பேருக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கும், ஆத்மாவில் பலவீனம் இருக்கும், ஆவியிலையும் பலவீனம் இருக்கும். அல்லேலூயா. இது பாவம் அல்ல. நிறைய விருப்பப்படுவோம், செய்ய முடியாம இருக்கும். அப்ப கிருபை வந்து அதை செஞ்சு முடிக்கும்போது யாராவது நம்மளை பாராட்டினா சொல்லுவோம், நீ வேற, நான்லாம் செய்யல, எல்லாம் அவர் பண்ணது. அல்லேலூயா. அதனாலதான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதை புரியுதுப்ப? இதுக்கு தான் கிருபை பற்றி கொள்ளணும். தனிப்பட்ட ஆராதனை பண்ண முடியல ஆண்டவர், சரீரம் பலவீனம், மென்டல் பலவீனம், குடும்பத்தில் டார்ச்சர் பிரச்சனை, ஒருநிலைப்படுத்த முடியல, போய் முழங்கால் போட்டு கிருபை கேளு. அந்த பலவீனத்தில் இங்கே ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே பலமாக மாறிடும். அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. குடும்பத்தில் ஆராதனையை நடத்த முடியல, குடும்பம் பக்தியாக இருக்க முடியல, கிருபை தாங்க ஆண்டவர், நாங்கள் குடும்பமாக இந்த ஏரியாவில் சாட்சியாக இருக்குன்னு விரும்புகிறோம், முடியல, கிருபை தாங்க, கண்டிப்பாக கத்த தருவார்.
அப்போ யாராவது பார்த்துட்டு என்ன அருமையான பிள்ளைகளை வளர்த்துருக்கிறீங்க, நீங்கள் வேற, கர்த்தருடைய கிருபைங்க. அப்போ தான் சொல்லுவோம், ஆமாம்மா நான் தான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்தேன், நல்ல பிள்ளையா வளர்த்தேன். அவ்வளோதான், ஆரம்பத்தில் நல்ல பிள்ளையா தெரியும், அப்புறம் நல்ல பிள்ளையா மாறிடும், தலைவலியாக மாறிடும். கிருபையில் வளர்த்து பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கிருபை கொடுத்தார், கர்த்தர் வளர்க்குறான்னு சொல்லி பாருங்க. அது பிள்ளைங்க நம்மளை விட சாட்சி ஆண்டருக்கு நிற்பான். அதாவது என் பையனை சொல்லுவேன், 7 வருஷம் கழிச்சு கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைன்னுவேன். ஏசையா சொல்கிறல்ல, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் ஏசையா. அவர் சொல்வார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். இதில் அடிக்கடி சொல்றேன். அப்ப எல்லாமே கிருபை. அந்த கிருபையில தான் நம்ம நிற்கணும். கிருபையை விட்டுட்டு உங்க பலத்தையோ ஞானத்தையோ அறிவையோ அனுபவத்தையோ பணத்தையோ பதவியோ பட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துனீங்க, குப்பையில தூக்கி போட்டுருவாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறது அங்கதான். அப்ப என் வாழ்க்கையில எனக்கு இந்த ஊழியத்தில் இவ்வளோ அனுபவங்களையும் இவ்வளோ பயிற்சிகளையும் இவ்வளோ வளர்ச்சியும் கொடுத்தது இன்னைக்கு நான் சொல்லுவேன் தெய்வ கிருபை தான். ஒண்ணுமே தெரியாது, ஸ்டேஜ் ஏறி மைக்கு பிடிக்க தெரியாது. என் ஸ்கூல் பீரியடில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மைக் பிடிச்சி பேசுனதே கிடையாது, அவ்வளோ நர்வஸ், ஸ்டேஜே ஏற மாட்டேன். ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜ் தான் வாழ்க்கையாயிருச்சு, மைக்கு தான் எனக்கு ஊன்றுகோல் ஆயிடுச்சு. இது இல்லாமல் இருக்க முடியல. அந்த மாதிரி பேசவே தெரியாது, அடுத்தது என்ன வார்த்தைன்னு யோசிப்பேன். இப்போ ஃப்ளோனா ஃப்ளோ, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எங்கே இருந்தால் வருதுன்னு தெரியாது. எல்லாம் ஒரு கிருபை. பாட தெரியாது, பெரிய கான்சர்ட்டே நடத்தணும். மியூசிக் வாசிக்க தெரியாது, நானே கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் தான் கீபோர்ட் போடுறேன் சர்ச்சில். என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லாம் ஒன்று விடாமல். ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தேன்னா எல்லாமே கிருபை. அவர் கிருபை இல்லாமல் இதெல்லாம் என்னால் கடந்து வந்திருக்கவே முடியாது. மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ கிருபை தான் நம்முடைய பலவீனத்தில் பலமாய் மாறும். எதுவுமே முடியாதுன்னு கிடையாது. கிருபை வந்துட்டா உலகத்தில் எதுவுமே முடியாதுன்னே கிடையாது. எல்லாமே கற்றுக்கலாம், எல்லாமே செய்யலாம். பேச முடியாதவங்க கூட பேச வச்சிருவாரு, பாட முடியாதவங்க கூட பாட வச்சிருவாரு. ஊழியம் செய்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஷையாக இருக்குது. கிருபை வந்துட்டு பிச்சு உதறுவோம், யாரையும் பார்க்க மாட்டோம். எல்லாமே கிருபை, கிருபையினால் முடியும். இதை அனுபவிச்ச பவுல் சொல்றார், வாசி முடிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. பவுல் எப்படி சொல்றாரு? அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன். நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் கூட பாத்திரம் இல்லை. எந்த அளவுக்கு தாழ்த்துறார் பாருங்க. நம்மள அப்படி சொல்லுவோமா? 12 அப்போஸ்தலர்ல பவுல் எங்கேயோ இருக்கிறார், கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட. ஆனால் அவர் வாயிலிருந்து என்ன வருது? மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் நான் சிறியவன், மற்ற அப்போஸ்தலர்களை விட அவங்களோட ஈக்குவல் நான் சொல்றதுக்கு தகுதி இல்லாதவன். இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார்? ஆகிலும் நான் இருக்கிறதே, உயிரோடு இருக்கிறதே தேவ கிருபையினால் இருக்கிறேன். அப்புறம் அவர் எனக்கு கொடுத்த கிருபை வேஸ்டாக போகவில்லை. இங்கதான் மற்றவங்களோட அதிகமா சொல்றார் பாருங்க, உயர்த்தி சொல்றார். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். என்னடா தாழ்த்தினவர் இப்ப பெருமையா பேசுறாரு தன்னைய அப்படின்னு நினைப்போம்ல. அடுத்த லைன்ல என்ன சொல்றார் பாருங்க, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. போட்டார் பாருங்க. இவ்வளோ ஊழியங்களை நான் செஞ்சது காரணம், இத்தனை மிஷினரி பிரயாணம் ஓடுனதுக்கு காரணம், இத்தனை சபைகளை ஆரம்பிச்சது காரணம் நான் அல்ல. நம்ம எல்லாரும் பவுலு பவுலு பவுலுன்றோம். அவர் சொல்லார், நான் அல்ல, என்னோட இருக்கிற தேவ கிருபை தான் அப்படி செய்தது. என்ன வார்த்தை!
அதான் சொன்னேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் தான். ஒரு வீடு கூட்டுறது கூட அவர் பலன் தருவார், சமைக்கிறது கூட பலன் தருவார். எல்லாவற்றையும் தான். முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் தெய்வ கிருபையினால் உடம்பு நிறை சரியில்லாமல் போனால், ஃபீவர், ஹை ஃபீவராக இருந்தாலும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் முடியாதுன்னு உட்காரவே மாட்டேன். அப்போ தான் நினச்சிப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆராதனையில் ரட்சிக்கப்பட்டதில் ஒரு ஆராதனை மிஸ் பண்ணாமல் என்னை நடத்தி கொண்டு போய் தெய்வ கிருபை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை ரட்சிக்கப்பட்டதுல 30 வருடங்களுக்கு மேலே இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணதில்லை. எல்லாம் தெய்வ கிருபை. ஒரு ஆராதனை இது வரைக்கும் லீவ் போட்டதில்லை, முடியலன்னு படுத்ததில்லை. அது ஊழியத்துக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட குறைஞ்சது 3 ஆராதனை பேசாமல் இருந்ததில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை 3 செய்தி. அதை 7 மாற்றணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் பலப்படுத்தினார்னா ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனையில் செய்தி கொடுக்கணும். கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு வழியை திறப்பார். நானா செய்ய போகிறேன், அவர் கிருபை. அல்லேலூயா. ஆசைப்படுறது தப்பு கிடையாது. நம்ம பலவீனம் 1000 இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை பலமாய் மாற்றுவார். அதில் முடியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குரங்கு எப்படி குட்டி குரங்கு அம்மாவை பற்றி கொள்ளுதோ, அது குதிக்கும் மேலே இங்கேயும். நமக்கு பயமாக இருக்கும். குட்டி குரங்கு அதை பிடிச்சிட்டு இருக்கோம். என்னடா இது பெரு, அங்கே தாவது இங்கே தாவது, இப்படி ஓடுது. குட்டி விழுந்துடும். குட்டி விழவே விழாது, ஏன்னா அது பிடிச்ச பொடி அப்படி. அந்த மாதிரி கிருபையை பற்றி கொண்டிருந்தா கிருபை நம்மளை மேலே உயர்த்திட்டே வரும். எதை மாதிரி விளங்குனுச்சு இன்னைக்கு? அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், அதில் எவ்வளோ சத்தியங்கள் இருக்குல்ல. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.